Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana-Timirandasya Jnananjana-Salakaya Sakshuranmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vachanam Bandhavlangayadegiri Yatkripatamaham Bande Shri Gurum Niyadharanam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimade Bhaktivedanta Swami Nitinamine. Namaste Saraswati Deve Gauravani Pracharini Nirvishesha Shunyavadi Bhashyadadeshadarine. Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna. ஆரம்பிக்கலாம்ப்பா. நம்ம கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். டைம் இருந்தால் வந்துட்டேன். சத்தியம் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஜாயின் பண்ணிட்டார். ஓகே சரி, ஃபஸ்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம். பிரபு எடுத்துட்டீங்களா நீங்கள்? 41 படிக்க நீங்கள் படிக்கணும். ஓகே. விவசாயாத்மிகா புத்தி ஏகேஷ குருநந்தனா பகுஷாஹா ஹி அனந்தாஷ அனந்தாஷ. ஆமா. புத்தயோ அப்யவசாயினம் முக்தயோ வியாசாயினம். 2:41 2:41 பிரபு. அருணாச்சலம் பிரபு ஒரே நிமிஷம். சத்யநாராயண பிரபு என்ன அருணாச்சலம் பிரபு சொல்லுங்க பிரபு. எந்த 2வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். 2:41. ஆமா ஆமா, நீங்க எடுத்துக்கோங்க, வீட்டுல போட்டுக்கோங்க. அருணாச்சலம் பிரபு சத்யநாராயண பிரபு நீங்க அர்த்தம் படிக்கலாம். படிக்கிறேன் பிரபு. இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோளின் திடமான உறுதியுடன் இருப்பார். இவர்களது லட்சியம் ஒன்றே, குரு வம்சத்தின் செல்வனே. உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. கொஞ்சம் படிங்க, ரொம்ப பெரிய பரப்பட்டு கொஞ்சம் படிங்க. ஓகே ஓகே. கிருஷ்ண உணர்விலால் வாழ்வில் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவார் என்னும் திடமான நம்பிக்கை வாஷாயாத்மிகா புக்தி எனப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிருதம் மத்திய நிலை 22.62 கூறுகிறது. ஸ்ரத்தா புஷ்பத்தே விஷவாசா கரோ சித்ரேட நிச்சய கிருஷ்ணே பக்தி கைலே சர்வ கர்ம த்ருதஹயா. இது எப்படி படிப்பாங்க சொல்றேன். இது எப்படின்னா பாருங்க, ஒரே நிமிஷம். ஸ்ரத்தாஹம் தேவேஷ்வாஷா கோஹே சுத்ருத நிச்சயா கிருஷ்ணே பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத்த ஹோயா அப்படி சொல்லி ராகமா பாடலாம். பரவாயில்ல, படிங்க ப்ரோ. சூப்பர் படிச்சிருக்கிறோம். மத்திய நிலை பிரபு, அது மத்திய நிலை இருக்கிறார். ஆமா, மத்திய நிலையில இருக்கு. நம்ம இப்போ ஆதி நிலையில படிக்கிறோம். மத்திய நிலை அடுத்த புக். ஆமா, ஓகே ஓகே பிரபு. நம்பிக்கை என்றால் மிகச்சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குலப்பழக்கங்கள், தேசியம், மாநிலம் முதலிய கடமைகளுடன் ஜட உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயலை அல்லது தீய செயல்களில் விளைவே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும். ஒருவனது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவன் தனது செயல்களில் நல்வினைகளுக்காக முயற்சி செய்ய வேண்டிய தேவை இல்லை. அவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றுவிட்டால் அவனது எல்லா செயல்களும் பூர்ணத்துவத்தில் இருக்கும். ஏனெனில் அச்செயல்கள் நன்மை தீமை எனும்
நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வில் ஜட கருத்துக்களை வாழ்வில் ஜட கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும் போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணவுல இருக்கிற ஹரே கிருஷ்ணா பிரபு, ராம்ஜி பிரபு, ஹரே கிருஷ்ணா. சரி, கிருஷ்ண உணவுல இருக்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி வந்து ஒரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கேக்குதா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல. கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்களுடைய புத்தி வந்து ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகே. ஆனா இந்த மாதிரி பௌதிகத்துல இருக்கவங்களுடைய புத்தி வந்து பலவிதமா மாறி இருக்கும். பலவிதம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு கலெக்டராக நினைப்பாங்க, அப்புறம் இன்னொரு நாளைக்கு சினிமா போல நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பலவிதமா என்ஜாய் பண்ண நினைப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரமான புத்தி கிடையாது. ஆனா கிருஷ்ண உணர்வுல இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா, கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும், இது மட்டும்தான் அவங்க நோக்கமா இருக்கும். நிறைய விதமான காரியங்கள் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு நோக்கம் என்ன, இந்த காரியம் மூலமா கிருஷ்ணன் திருப்தி ஆவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு புத்தி பேர் விவசாத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த புத்தி வந்து ஒரே ரிசல்ட் பர்பஸ். குதிரைக்கு வந்து மூக்காலங்கயிறு போட்டா எப்படி இருக்கு, அந்த மாதிரி அவங்களுடைய தாட் ஃபுல்லா கிருஷ்ணன்லயே இருக்கும். அப்பதான் வாழ்க்கையில வந்து வெற்றி கிடைக்கும். அது இப்படி சாதாரணமா அப்படி இருக்க முடியாது. அதனால ஒரு ஆன்மீக குருவுடைய துணை வந்து நமக்கு நிச்சயமா தேவைப்படுது. ஓகே. பரம்பரையில வர்ற ஒரு ஆன்மீக குருவுடைய இது வந்து தேவைப்படுது. நமக்கு அவருடைய அறிவுரை தேவைப்படுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பரம்பரையில வர ஒரு குருவை எடுத்துட்டு அவர் சொன்னபடி என்ன பண்றோம், கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுறோம். அதனால ஒரு மார்னிங் வந்து மங்களாரத்தி படிப்போம் இல்லையா, பக்தருடைய சவகாசம் இல்லாம நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. நம்ம வந்து இப்ப பக்தர்கள் வந்து அசோசியேஷன் பண்ணலன்னா நமக்கு எப்படின்னே தெரியாது. ஏன்னா அந்த மங்களாரத்திலாம் பாத்தீங்கன்னா பக்தர்களோட சங்கம் தான் நமக்கு தெரியும். இப்ப அந்த மங்களாரத்திலே லாஸ்ட் ஸ்டான்ஸா வந்து இதுல போட்டிருக்காங்க, யஷ்ய பிரசாதான் பகவத் பிரசாதோ யஷ்ய பிரசாதான் அகதி குணோபி யயான் சுவாம் சஷ்ய யசாசி சந்த்யம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதில் வந்து அந்த செயல் மூலமா ஆன்மீக குரு திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி தான். அதுல ஆன்மீக குரு திருப்தி அடையல, நம்ம வந்து பெரிய காரியமே சாதிச்சாலும் அது நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்டாரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம், என்ன முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்களோ, முன்னோர்கள் மீன்ஸ் நம்ம தாத்தா பாட்டி கிடையாது, இந்த சேஜஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹாசினி சேஜஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, முனிவர்கள்லாம் என்ன சொன்னாங்களோ அதை என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அது ஒரு ஆன்மீக குரு மூலமா ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி நம்ம ஃபாலோயர், பெஸ்ட் ஃபாலோயரா இருந்தா போதும், நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறலாம். ஏதாவது ரிசர்ச் பண்ணி புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆயிடும், நம்ம வாழ்க்கை வந்து வீணாயிடும். ஓகே. ஸோ அதனால ஆன்மீக வாழ்க்கை வந்து ரிசர்ச்சுக்குன்ற வேர்டுக்கே இடமே கிடையாது. அது குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே சிஷ்யர் ஃபாலோ பண்றாரு, வாழ்க்கை வந்து வெற்றி ஆயிடுது. ஓகே. அதனால இந்த வாழ்க்கை மாதிரி பார்த்தீங்கன்னா குருவோடைய அந்த இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ப்ராக்டிக்கலாக நம்ம எங்கேஜ் ஆகணும். ஒன்லி கேட்டுட்டு போயிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னா அதுவுமே வந்து கேள்வி ஞானம் தான். அதனால பிரயோஜனம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வாழ்க்கையில் ஏற்றுட்டு நடக்கும்போது தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ 42, 43 அருணாச்சலம் எடுத்துட்டீங்களா? 42, 43. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கலாம் பிரபு. படிங்க. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஷ்சித வேதவாதாரதா பார்த்த நான்யத் அஸ்தி
नान्यतस्ति वादिनः कामात्मान स्वर्गपरा कामात्मान स्वर्गपरा जन्म कर्म फलप्रदाम् जन्म कर्म फलप्रदाम् क्रिया विशेष बहुलाम् क्रिया विशेष बहुलाम् भोगैश्वर्गतिं प्रति भोगैश्वर्य गतिं प्रति படிங்க பிரபு. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுணர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். பொதுவாக மக்கள் மந்த புத்தியுடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்கள் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த சொர்க்கத்தில் வாழ்வை புலனுணர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறெதையும் அவர்கள் விரும்புவதில்லை. சொர்க்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக சோதிஷ்டோம யாகங்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டும் என்று வேதங்கள் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயலில் உறுதியாக நிலை பெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷமர பூச்சிக்களின் விளைவுகள் அறியாமல் அதன் மீது கவர்ச்சி அடைவதைப் போல பகுத்தறிவற்ற மக்கள் சொர்க்க ஐஸ்வர்யங்களாலும் அதன் புலனுணர்ச்சிகளாலும் கவரப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அதனால ரொம்ப அருமையா பிரபு போட்டிருக்காரு. பிரபு நல்லா அருமையா வாசிச்சாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பலநோக்கு செயல்கள்னா என்னன்னா, இப்ப நம்ம பிசினஸ் பண்றோம், அந்த மாதிரி தான் கட்டட தொழில் பண்றோம், அப்புறம் வேற ஏதாவது பிசினஸ் புத்தக கடை வச்சிருக்கோம், இந்த மாதிரி என்னென்ன பிசினஸ் பண்றோமோ அந்த மாதிரி தான் கர்மகாண்டா செயல்கள். வேதங்கள்னாலே தூய்மையானது அப்படின்னா பகவானோட ரிலேட் பண்ணதான் தூய்மையானது. வேதங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேதங்கள்ல வந்து ஒருத்தருக்கு அழகான மனைவி எப்படி கிடைப்பாங்க, இல்லை ஒருத்தரை வசீகரம் பண்றது எப்படி, இல்லை செல்வங்கள் எப்படி நிறைய வாங்கலாம், நிறைய சேமிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் உபாயம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நமக்கு எப்படி ஆயுதங்கள் யூஸ் பண்ணும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. தனுர்வேதம், ஓகே, மெடிசின், ஆயுர்வேதம், எல்லா விதமான வேதங்களும் இருக்கு. வேதாந்தா அப்படின்னா எண்ட் ஆஃப் நாலேஜ், அது வந்து ஸ்ரீமத் பாகவதம், அதை பத்தி சொல்ல. ஆனா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் தான். இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா அவங்க வந்து மேல்நோக்கம் போக முடியும். மேல்நோக்கம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், திருப்பி இது ஒரு வீல் மாதிரி, திருப்பி என்ன ஆகணும், மர்த்தியலோகம் வந்து தான் ஆகணும், பூமிக்கு வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ திருப்பி இந்த கர்ம பூமிக்கு வந்து அவர் வந்து முதல்ல வந்து வேதங்கள் அப்படி சொர்க்கத்தில் எப்படி வருவாங்கன்னா, மழை பெய்யுது இல்லையா, அந்த மழை பெய்யும் போது அவங்க வந்து அந்த மலையோடு சேர்ந்து வந்துடுவாங்க. ஒரு தாவரமாக முளைப்பாங்க. ஓகே, ஒரு தாவரமாக முளைச்ச பிறகு அதை வந்து ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி சாப்பிடுது இல்லையா, சாப்பிட்டு விலங்குகள் சாப்பிட்டோம். அப்படி என்ன ஆகும், இந்த தாவரங்கள் விலங்குகள் சாப்பிடலாம், விலங்குகள் சேருவாங்க. இல்லைன்னா மனிதர்கள் சாப்பிட்டாங்கன்னா மனிதர்களோட உடல்ல போய் சேர்ந்துருவாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி மேலோட்சியில் வரவங்க வந்து மனிதர்கள் உடல்ல போற மாதிரி அது அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த உடல்ல சேர்ந்தவொடனே அவங்க குழந்தையா பிறப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து அவங்க திருப்பி பிறந்தாகும். உடனே அவங்க மேலூருக்கு போனதுனால திருப்பி அவங்க அப்படியே போயிடுவாங்கன்னு கிடையாது. ஓகே, திருப்பி என்ன ஆகும், அவங்க கர்ம பூமிக்கு வந்து தான் ஆகும். கீழோகம் போறவங்க வேற மாதிரி பிறப்பாங்க. வேற சிறிய தாவரம், சிறிய இதுல வந்து பிறப்பாங்க. மீன்ஸ் கீழான ஜாதி, கீழான மீன்ஸ் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அதுல வந்து 80 லட்சம் உயிரினங்கள் வந்து மனிதர்கள் கிடையாது, அதுல வந்து பிறப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதனால இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன ஆகும், பிறந்துதான் ஆகும். அதனால வேதங்கள்ல போட்டிருக்கபடி ஃபாலோ பண்ணி அவர் வந்து திரிவேதி சதுர்வேதினால பிரயோஜனம் கிடையாது. அந்த சடங்கு சம்பிரதாயத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணாலும் அவங்களுக்கு என்ன உண்டு,
அடுத்த பிறவி நிச்சயம். சொர்க்கத்தில் என்ஜாய் பண்ணி திருப்பி இங்கே தான் வரணும். அதனால நம்ம வந்து நிறைய அந்த யாகம் ஹோமம் இதெல்லாம் வந்து ஹரிகிருஷ்ணா இயக்கத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் பண்ணாலுமே என்ன ஆயிடும், திருப்பி வந்து நம்ம இந்த லோகத்தில் வந்து பறக்கணும். இந்த லோகத்தில் பிறந்தா என்ன பிரச்சனை? ஒருத்தர் பிரபுபாத லெக்சர் பண்ணும்போது நீங்கள் நாயாக தான் பறக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லி லெக்சர் கொடுக்குறாரு. உடனே அங்கே உள்ள ஒரு இந்தியர் கேட்குறாரு, நாயா இருந்தால் என்ன பிரச்சனை? நாயா இருந்தால் நான் நாயா பறந்துட்டு போகிறேன் அப்படின்னு இந்தியர் சொல்கிறார். நாயா இருந்தால் என்ன பிரச்சனை? அதுக்கும் பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி உண்டு. அதுக்கப்புறம் அது இறந்தோன்னு என்ன பண்ணோம், திருப்பி அதுக்கு அந்த சுழற்சியில் ஒரு பிறவி கிடைக்கும். ஓகே, நாயிலேருந்து அப்புறம் கழுதையாக வரோம்னு வச்சுக்கோமே, கழுதையிலேருந்து அப்படி ஒரு முன்னேற்றமாக கிடைச்சி கடைசியில் மாடு சிங்கம் குரங்கு, இந்த 3 பிறவிலேருந்து மனுஷ பிறவி வர முடியும். ஓகே, இந்த 3 பிறவியில் வந்த பிறகு குரங்குலேருந்து வர தமோ குணத்தில் மேக்ஸிமம் இருப்பாங்க, சிங்கத்துலேருந்து வரவங்க ரஜகுணம், இந்த மாட்டு பிறந்து அதுக்கப்புறம் மனுஷனாக வந்து கொஞ்சம் நல்ல குணத்தில் சத்துவ குணத்தில் இருப்பார். ஓகே, இந்த மாதிரி பிறந்து வருவாங்க. இப்படி நாயா பிறந்த பிறகு திருப்பி என்ன ஆகும், திருப்பி சுழற்சி முறையில் வந்து திருப்பி மனுஷனாகும். அப்படி எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சர் பாருங்க. இருக்கிற டேஞ்சர் அதுதான். அந்த டேஞ்சரே தெரியாமல் ஒரு இந்தியர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார். அயல்நாட்டு போயிட்டு நாயா பிறந்தேன், எனக்கு என்ன, நான் எப்படிலாம் இருந்திருப்பாரு, நாயாகிடுவேன், நாயா இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் மாதிரி கேட்குறாரு. அது வந்து என்ன கிடையாது, புத்திசாலி கிடையாது. புத்திசாலித்தனம் என்னன்னா, திருப்பி திருப்பி இந்த மாதிரி கர்மகாண்ட ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகாம நம்ம வந்து எப்படி இந்த இடத்த வெக்கேட் பண்ணலாம், இந்த மாதிரி துன்பங்களே வராம இடையூறே இல்லாம என்ஜாய் பண்றது எப்படி, பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி இது இடையெல்லாம் இல்லாம தாபத்ரயா, அடுத்தவங்களால துன்பம், நமக்கு நாமே துன்பம், அப்புறம் வந்து தெய்வீகத்தினால துன்பம், அப்புறம் இந்த மாதிரி பிரளயம் வருது, நிறைய சுனாமி வருது, பூகம்பம் வருது, இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இல்லாமல் எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதா என்னது, அது ஆன்மீக வாழ்க்கை தான். அது இந்த பௌதிகத்தில் கிடையாது. இப்படி திங்க் பண்ணுறதுலாம் புத்திசாலி. இந்த உலகத்தில் எப்படி சுகமாக வாழ்றதுன்னு நினைக்கிறது வந்து முட்டாள். அதனால யார் இந்த உலகத்தில் சுகமாக வாழ நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் டெமிகாட் வர்ஷிப், தேவர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், இந்த மாதிரி ஐயப்பன், இந்த மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஏன்னா இந்த உலகத்தில் எப்படி சுகமாக வாழலான்ட்டு. ஆனால் விஷ்ணுவை வழிபடும் போது அவர் மேக்சிமம் இந்த உலகத்தில் உள்ள சுகத்தை வந்து அள்ளி அள்ளி தரமாட்டார். ஓகே, அவருடைய வாழ்க்கை வந்து பக்தருடைய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் அடுத்த வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத விஷ்ணு சொல்லி தருவார். ஓகே, அதனால வந்து நம்ம இந்த கர்மகாண்டா செக்ஷனில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாட்டை வந்து வச்சுக்கூடாது. 44வது ஸ்லோகம். பிருந்தா மாதாஜி ரெடி ஆயிட்டீங்களா? 44 2வது அத்தியாயம் 44வது ஸ்லோகம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் பிரபு. ஓகே, நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. போக ஐஸ்வர்ய நான் படிக்க நீங்க படிங்க, கஷ்டம். சரிங்க பிரபு. போக ஐஸ்வர்ய பிரசக்தானாம் தயா அபகர்த சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதான விதீயதே படிங்க. புலனின்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை. பொருளுரை. சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள். நிருக்தி என்னும் வேத அகராதி கூறுகின்றது. ஸ்மயக் ஆதி யதே அஸ்மி ஆத்ம தத்துவ யாதாத்மியம் மனம் தன்னுணர்வில் நிலைநிறுத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது. பௌதிக புலனின்பத்தில் விருப்பம் கொண்டு அதற்கு தற்காலிக பொருட்களில் மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனால யார் பௌதிக பொருள் இன்பத்தில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுடைய புத்தி வந்து வேறு விதமா இருக்கும்.
ஓகே, அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. நீங்க அவன்கிட்ட போய் ப்ரீச் பண்ணாலும் அவங்களால கேட்க முடியாது. அதனால கிருஷ்ண உணர்வு இயக்கத்துக்கு எல்லாருமே வரமாட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க வாங்க வாங்கனாலும் வரமாட்டாங்க. நீங்க இவ்வளவு நீங்க எடுத்துக்கோங்க, நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க வந்து நிறைய என்ன இருக்காங்க, பூர்ணிமத்துல மூழ்கி இருக்காங்க. அதனால நம்ம வாசுதேவன் சர்வமிதி மகாத்மா சுதல்லபா பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் இதுக்கு வர முடியும். அதனால இது வந்து நம்ம இந்த மீன் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் இருப்பாங்க மீன் கடைக்கு, அடித்தடியாக இருக்கும் மீன் கடையில். ஆனால் ஒரு வைர கடைக்கு போனோன்னா ஷாப்பு பெருசாக இருக்கும், ஆள் 1-2 பேரும் உள்ள நிற்பாங்க. ஆனால் வைரம் வாங்குறதுக்கு அது தனி குவாலிஃபிகேஷன், நிறைய பணம் வேணும், நிறைய இருக்கு இல்லையா. ஆனால் மீன் கடையில் போனீங்கன்னா கூட்டம் முக்கியம். எது வந்து குவாலிட்டியான இது மீன்ஸ் நிறைய பணம் வரும், வைரக்கடை தான். ஓகே, மீன் கடை வந்து அப்படி ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான். ஓகே, சின்ன பிஸ்னஸ். அது மாதிரி இது வந்து கிருஷ்ணவுடர் வந்து வைரக்கடை மாதிரி. ஓகே, அதனால எல்லாருமே வர முடியாதுல்ல. அதனால நீங்கள் 1000 பேர் கூப்பிட்டாலுமே எல்லாரும் வரணும் அவசியம் கிடையாது. அது நமக்கே தெரியும். அது போக போக நம்ம கற்றுப்போம். ஆக்சுவலாக நம்ம ஒரு 1000 பேர் கூப்பிட்டோன்னா அதில் வந்து 2 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஓகே, கடைசி வரையும் அந்த 2 பேருக்கு தான் பிரியா. ஆமாம், பகவத்கீதை வந்து எல்லாருக்கும் பேசப்படலையே. யாருக்கு பகவத்கீதை பேசினாங்க? எல்லாருமே பகவத்கீதை கற்றுக்கா கிருஷ்ணர் பேசல. அவர் ராஜவித்யா ராஜகுகியம், ராஜ ரிஷிக்கு தான் என்ன பண்றாரு, இதை வந்து பகவத்கீதை வந்து ப்ரீச் பண்றான் கிருஷ்ணர். அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா இக்ஷ்வாகு, இந்த உலகத்தையே ஆண்ட மன்னர்கள் தான் பகவத்கீதை படிச்சாங்க. அப்புறம் அது மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஓகே, அதனால இது எல்லாருக்கும் உள்ள ராஜ ரிஷினா ராஜாவும் இருப்பாங்க, அவங்க ரிஷியாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மக்களுக்கு தான் இந்த பகவத்கீதை பேசப்பட்டது. அர்ஜுனாவும் ஒரு பெரிய ராஜா தான். ஓகே, அதனால இந்த ஆர்டினரி பர்சன்ஸ்க்காக இதை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு என்னதான் புரியும், ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பிரசாதம். அதனால நம்ம எல்லாரையும் கிளாஸ்க்கு வாங்க, நீங்க எல்லாரும் நல்லா ஜம்முன்னு கவனிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கனாலும் அவங்களுக்கு அந்த சூப்பருங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சூப்பர்னா என்ன, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அப்படி ஜாலியாக பேசணும், அதுதான் அவங்க சூப்பர் நினச்சிப்பாங்க. நம்ம சூப்பர்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அந்த சூப்பரே நிறைய பேர் நிறைய விதமாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதனால நம்ம நினைச்சிட்டு சொல்றது வந்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இப்போ நமக்கு ஒரு வழி நிவாரணி மாதிரி இந்த பகவத்கீதை சாண்டிங் ப்ராசஸ் இருக்கு, நம்ம எப்படியாவது இந்த கலியுகத்திலிருந்து மீண்டலாம் அப்படிங்கிறத நம்ம சூப்பர்னு சொல்றோம். ஆனால் அவங்களுடைய மனதில் இருக்கும் வேற ஆசைகள் நிறைய இருக்கும். அதான் பௌதிகவாதிகள் சொல்றது. புலன் இன்பத்தில் மூழ்கி இருப்பாங்க. அவங்க சூப்பர்னு எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும். பீச் போனால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும். பீச் ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். பீச்சுன்னா ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு மாதாஜி மனதே நாங்களும் வரோம்னு சொல்லி வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஆனால் பீச்சுன்னா ஓகே, அது மேட்ச் ஆகுது அவங்களுடைய சூப்பரில். ஓகே, நம்ம கோயில்லாம் அது மேட்ச் ஆகலை, பீச்சுன்னா எல்லாரும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பௌதிகவாதிகள் மேக்சிமம் இதில் இருப்பாங்கன்னா புலன் இன்பத்தையே தான் மூழ்கி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பக்தி சேவை வந்து ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது. அந்த ரிசோல்யூட் டிட்டர்மினேஷன் உறுதி வந்து வரவே வராது. யாருக்கு தான் வரும்னா இந்த பக்தர்கள் பயிற்சி பண்ணி இந்த புலன் இன்பத்தை விட்டாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பேக் தூக்கிட்டு நான் பண்றேன்னு சொல்லி வருவாங்க. ஓகே, அதனால இப்போ வர்றவங்க எல்லாருமே ஒரு இடத்துல பக்தர் தான், ஆனால் பியூர் டிவோட்டிஸ் சொல்ல முடியாது, பிராக்டிசிங் டிவோட்டிஸ். ஓகே, 45 ராம்ஜி பிரபு, நீங்க புக் வச்சிருக்கீங்களா, படிக்க முடியுமா நீங்க? ரெண்டாவது 45 ஸ்லோகமா படிக்கிறேன், நீங்க திருப்பி படிங்க. அதான் நான் படிக்க, நீ படிங்க, வெயிட் பண்ணுங்க. த்ரைகுண்ய விஷயா வேதா, படிங்க. நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா, நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ, நிர்யோக க்ஷேம ஆத்மவான். தமிழ்ல படிங்க. வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளில் இருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகிய கவலைகளில் இருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. பொருளுரை: பௌதீக செயல்கள் அனைத்தும் 3 இயற்கை குணங்களின் செயல்களின் வினைகளையும் கொண்டவை. பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் அச்செயல்கள் ஜட உலகில் பந்தத்தை உண்டாக்கக்கூடியவை. புலனுணர்ச்சி தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு
பொதுமக்களை படிப்படியாக உயர்த்துவதற்காகவே வேதங்களின் பலநோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டு உள்ளன. பகவான் கிருஷ்ணரின் நண்பனும் சேடனுமான அர்ஜுனன் பிரம்ம ஞானஸ்தா பிரம்மனை பற்றிய கேள்விகள் என்று தொடங்கும் வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறார். ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் வாழ்க்கை போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். இவ்வுலகை படித்த பின் எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தார் கடவுள். கர்மகாண்டம் எனப்படும் புலசக்தி செயல்களை பற்றிய அத்தியாயம் முடிந்த பின் உபநிஷத்துகளின் வடிவில் ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது. 5வது வேதம் எனும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பகவத்கீதை இருப்பதைப் போலவே உபநிஷத்துகள் பல்வேறு வேதங்களின் பகுதிகளாகும். உபநிஷத்துக்குள்ளே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும். அதனால வேதங்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த 3 குணங்களை வந்து என்ன டீல் பண்ணுது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். ஸோ அதனால 3 குணங்களுக்கு இருக்கும்போது நமக்கு என்ன தோணாது, ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணே தோணாது. அவங்க எப்படி எப்படி என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா சத்வகுணத்தில் இருக்கும்போது A கிளாஸ் ஜெய், அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகே, கோயிலுக்கு போனால் ஆன்மீகம் கிடையாது. நம்ம இந்த கோயிலெலாம் போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் கோயில் போகிறதுக்கு போகிறாங்க. அவங்க பௌதிக ஆசையை நிறைவேற்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய முக்கு கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம் கோயில் இருக்கு, விநாயகர் கோயில் இருக்கு, முருகர் கோயில் இருக்கு. எல்லா கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா அந்த விண்ணப்பிக்க தான் போகிறாங்க, இந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைங்க. இது ஓரளவு சத்த குணத்தில் இருக்கணும்னு சொல்லலாம். ரஜ குணத்தில் இருக்கவங்க வேற மாதிரி அவங்க ஆசைகளை நிறைவேற்றி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கும் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனாட்ட, 3 குணங்களுக்கு மேல வந்துரு அப்படின்றார் அர்ஜுனன். திரைகுண்ய விஷயாவேதா, இந்த வேதங்கள் படிக்கிறதுனால அவங்க ஒன்னு அதாவது சாதுக்கணும். ஐயோ வேதங்கள்லாம் அவன் ஓதுவான், அவன் சூப்பரா இருப்பான், அவங்கெல்லாம் திரிவேதி சதுர்வேதி, அதனால அவங்க வந்து உயர்ந்தரல. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல அது வந்து ஒரு விதமான ஒரு 3 குணங்களை தான் டீல் பண்ணுது வேதங்கள். அந்த சத்துவ குணத்துல இருப்பாங்க மந்திரங்கள் ஓதுனால, அவ்வளவுதான். இந்த 3 குணங்களுக்கு மேல வர்றதுனா என்னன்னா ஆன்மீகத்துல வருது. அது யார் வர முடியும்? அது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மாதிரி ஆன்மீகமான மந்திரங்களை சொல்லும் போதுதான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த வேதங்களுக்கு மேல வர முடியும். பகவத்கீதை வந்து மகாபாரதத்துடைய பாட். ஆனா பகவத்கீதையில என்ன சொல்றாரு, இந்த வேதங்களை விட்டு வெளியே வந்துருக்காரு. ஓகே, மகாபாரதம் வேதங்கள்ல ஒரு பகுதி தான். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, வேதங்களை விட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா வேதங்கள்ல வந்து எல்லாமே இருக்கு, ஃப்ளவரி லாங்குவேஜ். அதோட அவரோட புறப்பாதையில் எழுதும் போது, புக் எழுதும் போது இந்த ஹெவன்லி பிளானட்ஸ் சொர்க்கலோகத்தை பத்தி எழுதுவார். ஏன்னா அந்த பாகவதம் அப்படி வரும், அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நிறைய எழுதுவார் இல்லையா. அதனாலதான் பெரிய புக்கு, ஒரு பாக்ஸே தருவோம். பாகவதம் தான் லைஃப் மெம்பருக்குலாம் ஃப்ரீயா வந்துடும். அருணாச்சல பிரபு, ராம்ஜி, பிருந்தாமதிக்கெல்லாம் ஃப்ரீயா வந்துருக்கும். அது ஒரு செட்டே வரும். அதுல பாத்தீங்கன்னா பர்பட்லாம் பெரிய பெரிய பர்பட்டா இருக்கும். ஸ்லோகம், அர்த்தம், பர்பட் வந்து பொருளுரையும் நிறைய இருக்கும். அது வந்து பொருளுரை எழுதும் போது அந்த மாதிரி ஒரு சொர்க்கலோகத்தை பத்தி வரும்போது பிரபாதர் நிறைய எழுதியிருப்பார். சொர்க்கலோகம் எப்படிலாம் இருக்கும், அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு. அப்பெல்லாம் அந்த மேன்ஸ்கிரிப்ட் பேப்பர் மீன்ஸ் அவர் சொல்லுவார். அவங்க உடனே அவங்க டேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை வந்து அனுப்புவாங்க அமெரிக்காவில் இன்னொரு ஊரில். அவர் என்ன பண்ணுவாங்க, டைப் பண்ணுவார். அதை வச்சு கேட்டு டைப் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி திருப்பி அனுப்போம். இது மேன்ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் புக் பப்ளிஷ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணிப்பாங்க. அதை அந்த ஸ்கிரிப்ட் வரும் இல்லையா, அதை பார்த்துட்டு 2-3 டிசைப்ஸ்லாம் கேட்பாங்க. சொர்க்கலோகம் இவ்வளோ சூப்பராக இருக்குமா பிரபான்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. வந்து இப்படியா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. பிறப்பா என்ன பண்ணிட்டாரு, அதை அது வாக்கியமே வேணாம்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டாரு. ஏன்னா இது பக்தர்களுக்கே என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆசை வர ஆரம்பிச்சது, சொர்க்கலோகத்துக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் எப்படி நம்ம கிருஷ்ணன் நினைக்க முடியும்? நமக்கு இங்கேயே அம்பானி இந்த மாதிரி ரத்தன் டாட்டா இந்த மாதிரி இருந்தானா நம்மளால நினைக்க முடியுமா கிருஷ்ணனை பற்றி? இப்போ சொர்க்கலோகங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நம்ம உடல் நாடுற உடல், இந்த மாதிரி உடல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான உடல். எப்பயுமே எவனா எங்காமே இருப்பாங்க, எளிமையாவே இருப்பாங்க. அவங்க இறக்கும் போது என்ன பண்ணுவாங்க, குழந்தைய பெற்றுட்டு இறந்துருவாங்க. 1 வருடத்துக்கு முன்னால் அவ்வளவுதான். அவங்க இந்த மாதிரி குழந்தைய வளர்த்து அவங்க தாத்தாவாயி பாட்டியாயி பேர அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் அவங்க இறக்குற வரையும் என்ஜாய்மெண்ட் தான். கடைசி இறக்க முன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை அவ்வளோ முடிஞ்சு, அதுக்கப்புறம் இறந்துவோம். அந்த குழந்தை உடனே பெருசாகிடும். அவங்க ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க அப்படிலாம் கிடையாது.
எப்படி இருக்கு லைஃப் யோசிச்சு பாருங்க. இதை விட என்ஜாய்மெண்ட் அதிகம். ஆனால் நம்ம இதை கவரப்பட்டோம்னா அது டெம்பரவரி. இது வந்து என்னது பெர்மனன்ட் கிடையாது. திருப்பி என்ன பண்ணுவோம், இந்த மத்திய லோகம் வந்து தான். அதனால வேதங்கள் இதுதான் மேக்சிமம் டீல் பண்ணுது, 3 குணங்களுக்குள்ள அதுதான் டீல் பண்ணுது. அதனால இதுக்கு அப்பாற்பட்டு வந்து அர்ஜுனான்னு சொல்லி பிரம்ம ஜிக்ஞாசா. அதனால ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், அத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஜன்மாதியஸ்யா அத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, ரைட்டா? அத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, therefore understand பிரம்ம ஜிக்ஞாசா அப்படி சொல்லி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? அபிஜ்ஞாஸ்வரா. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, சத்தியம் பரமன் தீமைக்குன்னு சொல்ல முடியும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்ம ஜிக்ஞாசா. அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், அத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அந்த ஸ்லோகத்தில் இல்லை, அப்படிதான் அதில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பிரம்மசூத்திரத்துடைய விளக்க உரை தான் வியாசர் எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரம் இருக்கு இல்லையா, அதோடைய விளக்க உரை தான் எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரங்கிறது ஒன்லி சூத்திரம் தான், அது ஃபுல்லாக சூத்திரம். அது நம்ம படித்தா புரியாது, நமக்கு we cannot understand. அதுக்கு வந்து நேச்சுரல் கமெண்ட்ரி வியாசர் கொடுத்துருக்காரு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் பிரம்ம ஜிக்ஞாசா ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரம்ம ஜிக்ஞாசா போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால அதுதான் வந்து ஆன்மீகத்துடைய வாழ்க்கைகளை கொடுக்கும். அதனால் வேதங்கள் படிக்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து கிருத்திகா மாதாஜி 46. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கால்வலி எப்படி இருக்கு உங்களுக்கு, பரவாயில்லையா? குதிகால் வலியா? ஓ, எங்க அம்மாவுக்கு அதே மாதிரி தான். நகை சுத்தி நகை அந்த மாதிரி கால் ஆணிடுவாங்க, அது குதிகாலையும் வந்திருக்கு எங்க அம்மாவுக்கு. அவங்களுக்கு பயங்கரமா வலிக்குது. இவங்க சரி பண்றாங்களா அத? ஏன்னா கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல. ஓஹோ, லாங் ஸ்டாண்டிங் லாங் வாக்கிங்னா வருமா அந்த மாதிரி? எனக்கு வாக்கிங் பண்ணா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எங்க போனாலும் அதெல்லாம் பண்ணுவேன். இப்பதான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுங்கிறது இப்பதான். 45 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த வயசான இதெல்லாம் வந்துருமா வராது. சரி சரி, ஓகே ஓகே. நீங்க உங்களுக்கு சவுண்ட் கேக்குது, பட் ஆனா கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க. 46 படிக்கிறேன். ஓகே பிரதர். யாவானத்த உதபானே யாவானர்த்த உதபானே சர்வதா சம்பலதோதகே சர்வதா சம்பலதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதகா பிராமணஸ்ய விஜானதகா. படிக்க மாட்டேன். சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர் தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவதனால் அடையப்பெறும். பொருளுரை. வேத இலக்கியங்களின் கர்ம காண்ட பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகள், யாகங்கள் தன்னுணர்வை படிப்படியாக அடைவதற்கு ஊக்குவிக்கின்றன. தன்னுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் 15ஆம் அத்தியாயத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வேதங்களை பயிலுவதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமாக பகவான் கிருஷ்ணரை அறிவதுதான். எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடைய உறவையும் புரிந்து கொள்வதாகும். கிருஷ்ணருக்கு உயிர்வாழிகளுக்கும் உயிர்வாழிகளுக்கும் இடையில் உள்ள உறவு பகவத்கீதையில் 15ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்வாழிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள். எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வதே வேதஞானத்தில் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இது பின்வருமாறு ஸ்ரீமத் பாகவத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அகோ பத ஷௌகஷோ நோ கரியா. படிக்கணுமா பிரபுஜி? படிக்கணும். அகோபத ஷவச்சோதோ கரியான் அகோபத ஷவபச்சோதோ கரியான் யஜ்ஜுஹாஹரே வர்த்ததே நாமதுப்யம் யஜ்ஜுஹாஹரே வர்த்ததே நாமதுப்யம் தே புதபஸ்தே ஜுஹுஷஸ்னுரார்யா தே புஸ்தபஸ்தே ஜுஹுஷஸ்னுரார்யா பிரம்மானுச்சூர்ணாம கிருணந்தி ஏதே எம்பெருமானே, நாயுண்ணும்
சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உமது நாமத்தை சொல்பவன் தன் உணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களிலும் நீராடி எல்லாவித இலக்கியங்களையும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவித யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும். அத்தகையோர் ஆரிய பரம்பரையில் மிகச் சிறந்தவனாக கருதப்படுகிறான். எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும். மேலும் சொர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெற்று புல நுகர்ச்சியை அதிக அளவில் அடைவதற்கு விரும்பக்கூடாது. இந்த யுகத்தின் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபநிஷங்களை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியமாகும். வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை. இந்த யுகத்தில் இது மிக மிக கடினம். ஆயினும் வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தன்யரால் சிபாரிசு செய்யப்பட்டபடி கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனங்கள் செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிகச்சிறந்த நோக்கம் பூர்த்தியடைகின்றது. வேதாந்த தத்துவங்களை பயிலாமல் மற்ற மதிக்கொண்டு உணர்ச்சி வசப்படும் கூட்டத்தினரை போல ஏன் பகவானின் புனித நாமங்களை மட்டும் பாடுகின்றேன் என்று பகவான் சைத்தன்யரை பிரகாசானந்த சரஸ்வதி என்னும் மாபெரும் வேத பண்டிதர் வினவிய போது, நான் ஒரு மாபெரும் முட்டாள் என்பதை கண்டறிந்து எனது ஆன்மீக குரு வெறுமனே பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை கீர்த்தனம் செய்ய சொல்லியுள்ளார் என்று பதில் உரைத்தார் பகவான் சைத்தன்யர். அவ்வாறே செய்த அவர் பித்தனை போன்று பரவசத்தில் மூழ்கிவிட்டார். இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாளாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு கல்வியறிவு அவர்களிடம் இல்லை. குற்றமின்றி புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதால் வேதாந்த தத்துவங்களின் சிறந்த நோக்கம் பூர்த்தியடைகின்றது. வேத ஞானத்தின் இறுதி சொல் வேதாந்தமாகும். வேதாந்த தத்துவத்தை இயற்றி வரும் அதனை அறிபவரும் பகவான் கிருஷ்ணரே. இதெல்லாம் அறிபவர் பகவான் கிருஷ்ணர். மேலும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பேரின்பம் அடையும் மகாத்மாவாகவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார். இதுவே எல்லா வேத ரகசியங்களின் இறுதி நோக்கமாகும். நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து முட்டாள் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய இளம் வயதுல உலகத்தையே வென்ற ஒரு திக் விஜய் பண்டிட். சைத்தன்ய மகாபிரபு அப்ப வந்து நிமாய் பண்டிட் சொல்லுவாங்க. சன்னியாசனம் எடுக்கல, சின்ன பையன். ஆனா அவர் கிராமர் சொல்லி கொடுப்பார். அந்த மாதிரி இந்த உலகத்தையே வென்றுவார் திக் விஜய் பண்டிட். அவர் வர்றாரு அந்த ஊருக்கு. அவர் வர்றாரோட எல்லாம் பயப்படுறாங்க, வந்துட்டாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆள் அவர். வேதங்கள் எல்லாமே தெரியும் அவர். இந்த ஊர்ல வந்து நான் ஜெயிச்சுட்டா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறார். அந்த ஊருக்கு வந்தவொடனே அந்த கங்கை நதி ஓரம் உட்காந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது, நிமாய் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவர் கேள்வி கேட்கிறார். நீங்க வந்து பாடுங்க, கங்கையை பத்தி பாடுங்க. 100 ஸ்லோகம் பாடுறாரு. 100 ஸ்லோகம் பாடுனா ரொம்ப அருமையா பாடுறீங்கன்னு சைத்தன்ய மகாபிரபு அவரை பாராட்டுறாரு, நிமாய் பண்ணிட்டு பாராட்டுறாரு. அப்புறம் 64வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி நீங்க தவறா பாடிட்டீங்கன்னு சொல்லி அதுல உள்ள பிள்ளைய சுட்டி கட்டுறாரு. அந்த திக்விஜய் பண்டிட்டுக்கு ரொம்ப ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம 100 ஸ்லோகம் டக்குனு பாட்டோம், அதை எல்லாத்தையும் நான் வச்சுட்டு 64 ஸ்லோகத்துல உள்ள இதை சொல்றாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து அவர் தோல்வி ஒப்பிட்டு போயிடுவார். ஓகே, எதுக்காக சொல்ல வரேன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து முட்டாள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவர் உண்மையிலே முட்டாள் கிடையாது. அந்த இடத்துல அவர் ஹம்பிளான ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறார். பிரகாசானந்த சரஸ்வதி வந்து ஒரு வேதிக் ஸ்காலர், மாயாவதி சன்னியாசி. கடைசியில் என்ன ஆனா, அவருக்கு கீழே 10,000 டிசைபிள்ஸ் இருக்காங்க, 10,000 சிஷிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய கேரக்டரை பார்த்து பார்த்து என்ன பண்ணிடுவாங்க, அவருடைய குணநலனை பார்த்து எல்லாரும் பக்தரா மாதிரி சைத்தன்ய மகாபிரபு காலில் விழுந்துருவாங்க. மாயாவாதிஸை வந்து ரொம்ப கஷ்டம், மாற்றவே முடியாது வைஷ்ணவரா. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவ்வளோ சக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் பகவான் சைத்தன்யா, ஏன்னா கிருஷ்ணரே என்ன பண்ணியிருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு நமக்கு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றவர் வந்து வேதங்களுடைய உட்கருத்தை புரிஞ்சுக்கிட்டார். வேதங்களுடைய உட்கருத்து என்ன, வேதங்களுடைய உட்கருத்து வந்து பகவத்கீதையில 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு இல்லையா, சர்வசாம் ஹிருதி சன்னிவிஷ்டோ
மத்த ஸ்மிருதி ஞானமபவனச்ச வேதைஸ்ய சர்வே ராமே வேத்யோ கிருத் வேதவித் ஏவசா. ஓகே, வேதங்களை எழுதுனதான் வேதங்களுடைய பர்பஸும் நான் தான். என்னைய புரிஞ்சுக்கிறது தான் வேதத்துடைய பர்பஸ்ன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, அதனால ஒரு பெரிய நீர் இருந்தாலும் அது சின்ன நீரும் அதோடைய பர்பஸ் சர்வ் ஆகிடும். அதே மாதிரி வேதங்களுடைய பர்பஸ் அது நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம இது பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. நோக்கம் என்னன்னா கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுக்கிறது தான். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகவத அருமையான ஸ்லோகம் சொல்லியிருக்கான், ஹபத்தோ சுபச்சோதரியும் யஜ்ஜுஹாரே வத்ததி நாம துவ்யம் தேவதமசே ஜூ சஷ்ணுவாரியா பிரமாணச்சோ நாம கிரணத்தி ஏத்தே. இந்த மாதிரி ஒரு வாயில பகவானுடைய நாமம் வந்ததுன்னா அவர் சண்டானே இருந்தாலும் பரவாயில்ல, நாய திங்கரனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் போன பிறகு முடிச்சிட்டார். நல்ல காரியங்கள் என்னது? அவர் வேதிக் ஸ்டடியை முடிச்சிட்டாரு, வேதங்களை படித்து முடிச்சிட்டாரு, பிரம்மச்சாரியத்தை ரொம்ப தூய்மையாக கடைபிடிச்சிருக்காரு, போன பணமில்லை, யஜ்ஞங்கள் பண்ண முடியும், எல்லா விதமான நதிகள்லையும் குளிச்சிருக்காரு. இந்த மாதிரி பாகவத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே, 3வது காண்டாவில் 33வது சாப்டரில் 7வது ஸ்லோகம். ஓகே, இதுக்கு முந்தின ஸ்லோகம் ஒன்று வரும், என்னாமதேயா ஷவனா அனுகீர்த்தனா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுலேயும் இந்த மாதிரி புனித நாமத்தை க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால் புனித நாமங்கள் சொல்ல வர அவ்வளோ ஒரு தூய்மையாக வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அந்த புனித நாமத்தை கரெக்டாக சொல்லி கரெக்டாக கேட்கணும். ஓகே, அந்த மந்தங்கள் கரெக்டாக சொல்லி நம்ம கேட்கணும். அதனால் வேதங்கள் மேலே யார் இருக்கான்னா, யார் இருக்கா? கிருஷ்ணர் இருக்கார். அந்த கிருஷ்ணரை பற்றி அறியாமலே சும்மா வேதங்கள் மாத்திரம் படிச்சுட்டு இருந்தா அது என்னது? ஷமயேவே கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சில சமயம் என்ன ஆகுனா அந்த ஓம்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னா ஓம் அப்படி சொல்லலாம். அந்த அந்த பைல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் கப்ப பெத்த வாய் தானே, அதெல்லாம் கரெக்டாக பாடியில் ஒர்க் ஆகுமா, அது ஒரு எக்ஸசைஸ். ஓம் அப்படி சொல்லி கரெக்டாக அதை பண்ணோன்னா அந்த பாடி எல்லாமே கரெக்டாக ஆகுமா. இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தானா ஓகே வேதங்களை படிக்கிறது. அதனால வேற பிரயோஜனமே கிடையாது. ஓகே, நிறைய அந்த ஸ்லோகெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது நல்லா பாடிக்கு எக்ஸசைஸு, நல்லா உடல் ஹெல்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதனால ஆன்மீகத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. புரிஞ்சுது அவங்களுக்கு? ஆன்மீகத்துக்கு எப்போ பிரயோஜனம்னா நம்ம கிருஷ்ணனுடைய பகுதி அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டானா, மம்மே மாம்சம் ஜீவல். ஓகே, 15வது 7வது ஸ்லோகம் சொல்றார், கிருஷ்ணர் என்னுடைய பாட்டன் பார்சல் சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அதை யார் உணர்ந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் என்னது அந்த பிரயோஜனம் உண்டு. அவங்க கிருஷ்ணனுடைய மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா அது பிரயோஜனம். மற்றபடி வேதங்கள் படிக்கிறது ஒரு நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி வச்சுக்கோமே. பிராணாயாமம் பண்றதுக்கு போல என்ன பண்ணலாம், நம்ம இந்த வேதங்கள் ஒருத்தர் படிச்சாருன்னா அந்த பிராணாயாமம் பண்ண மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ விஷ்ணு பிரபு ரெடியா? நீங்க அடுத்த ஸ்லோகம் 47 நீங்க படிக்க முடியுமா? 47. ஹரே கிருஷ்ணா. ரெடி பிரபு, சொல்லுங்க. நான் படிக்க பிரபு. 47 2:47. கர்மண்யேவ அதிகாரஸ்தே கர்மண்யேவாதே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா பலேஷு கதாசன மா கர்ம ஃபல ஹேதுர்போர் மா கர்ம ஃபல ஹேதுர்போர் மா தே சங்கோஸ்து கர்மணி மாதே சங்க ஆஸ்தோர் கர்மணி. படிங்க பிரபு, டிரான்ஸ்லேஷன் பரப்பட்டு படிக்கணும். படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே. பொருளுரை: இங்கு 3 விஷயங்கள் உள்ளன. விதிக்கப்பட்ட கடமைகள், தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை. பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற் போல செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும். அதிகாரியின் ஒப்புதலின்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்கள் ஆகும். தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாதிருப்பது செயலற்ற தன்மை. செயலற்ற இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார். பலன்களின் விருப்பமுடையவன் அச்செயல்களுக்கு காரணமாகி விடுகிறான். அச்செயல்களின் விளைவுகளால் இன்ப துன்பத்தை அடைகிறான். பிரபு, அடுத்த பேரா படிக்கவா பிரபு? ஒரு பிரகாரம் படிக்க பிரபு. அடுத்த ஒரு பிரகாரம் படிங்க.
ஃபர்ஸ்ட் பேரா முடிஞ்சுச்சு, இன்னும் 2 பேரா இருக்கு. ஆமா, ரெண்டாவது பேராகிராஃப் படிங்க. ஓகே பிரபு. விதிக்கப்பட்ட கடமைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். தினசரி செயல்கள், அவசர செயல்கள், விருப்ப செயல்கள், சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யப்படும் தினசரி செயல்கள், சத்வகுணத்தில் செயலாற்றப்படுபவை, பலன்களை தரும் செயல்கள், பந்தப்படுத்துவதற்கு காரணமாகின்றன. எனவே அத்தகைய செயல்கள் நல்லது அல்ல. விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு. எனினும் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும். இது போன்று பற்றின்றி செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன. நீங்க அதை ஃபுல் ஸ்டாப்லாம் வச்சு படிக்கணும். சரி, பரவாயில்ல, நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ பிரபு. இதை பாத்தீங்கன்னா அதுல என்ன இல்ல வேணாம், தேங்க்யூ வேணும், வீட்டுல வச்சுக்கோங்க போதும். இதை பாத்தீங்கன்னா 3 விதமான ஒர்க் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஒண்ணு வந்து நம்ம நல்ல கர்மா, ஓகே, விதிக்கப்பட்ட டியூட்டியை பண்றது, ஓகே. அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவான் சில பேர், ஓகே. தண்ணி அடிக்காத தண்ணி அடிப்பான், இந்த மாதிரி பண்ணாதான் பண்ணுவான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி என்ன சொன்னாலும் மனசுல ஒண்ணு வச்சிருப்பேன், வெளியில ஒண்ணு பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணது கெட்ட காரியம், ஓகே. கெப்ரீசியஸ் ஒர்க், அது 3ஆவதா ஒண்ணு இருக்கு, அது இன்ஆக்ஷன், அது பக்தியில பண்றது, ஓகே. இந்த 3 ஆக்டிவிட்டி பெஸ்ட் பாத்தீங்கன்னா பக்தியில பண்றதும். இந்த பக்தியில பண்ணோம்னா நமக்கு என்னென்ன பயாஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ, இம்பயாஸ் ஆக்டிவிட்டி இருக்கோ, நல்ல காரியம் கெட்ட காரியம் பண்ணா நல்ல காரியத்துக்கு மேல போவோம், கெட்ட காரியத்துக்கு கீழே போவோம். இது எல்லாமே கரைஞ்சிடும், ஓகே. பக்தி பண்ண இல்ல கரையாது. நல்ல காரியம் இருந்தா அதுக்கு நல்லதுதானே பண்றேன், அப்ப மேல போகும். கெட்டது பண்ணா கீழே போகும். இது ரெண்டையும் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா பக்தி பண்றோம், ஓகே. அதனால எல்லாருமே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 3 விதமா பிரிச்சிருக்காரு பிரபுபாதர். ரொட்டீன் ஒர்க்கு, எமர்ஜென்சி ஒர்க்கு, டிசைட் ஆக்டிவிட்டிஸ். ரொட்டீன் ஒர்க்னா என்ன? இப்ப காலைல எந்திரிச்சோம் நம்ம என்ன பண்றோம், குளிச்சுட்டு முதல்ல என்ன பண்ண, சில பேருக்கு டாய்லெட் போறதே கஷ்டமா இருக்கும், பாத்ரூம் போறதே கஷ்டமா இருக்கும். நல்லா முதல்ல என்ன பண்ணா சீக்கிரமே முதல் நாள் சாப்பிடணும். நைட்டு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டோம்னா எப்படி காலையில் எந்திரிக்க முடியும்? சீக்கிரமா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், படுத்தணும், சீக்கிரம் படுத்தணும். அப்பதான் காலையில் என்ன பண்ண முடியும், சீக்கிரம் எந்திரிக்க முடியும். எந்திரிச்சு என்ன பண்ணணும், அவங்க வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நல்லா என்ன பண்ணணும், அது மாதிரி உடலை ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அவங்க காலை கடல்லாம் முடிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணலாம், மங்களாரத்தி பண்ணணும், சாண்டிங் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் லெக்சர் கேட்கணும். இந்த மாதிரி பண்ணது ரொட்டீன் ஒர்க்கா வச்சிடணும். இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் குட்னஸ்க்கு ஒருத்தரை கொண்டு வரும், ஓகே. இல்லைன்னா பலன் நோச்சு இதனால இதெல்லாம் என்ன பிரயோஜனம், சில பாட்டி கேட்டா இதெல்லாம் பண்ணதுனால என்னங்க கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. பகவத்கீதை படிக்கணுங்க, படிங்க, பக்தி சாஸ்திரம் படிங்க, இதனால என்ன பிரயோஜனம், இந்த டிகிரி வாங்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ டேட்டா சயின்ஸ்ல ஏதாவது படிச்சேன்னா, இல்லை ஒரு டாக்டருக்கு படிச்சேன், இல்லை இன்ஜினியரிங் படிச்சேன்னா அந்த டிகிரி முடிச்சா என்ன கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி பகவத்கீதை பக்தி சாஸ்திரம் படிச்சா என்ன கிடைக்குது, அது மாதிரி பலநோக்கு எதிர்பார்த்தே செய்யறது, ஓகே. இது வேஸ்ட். இது என்ன சொல்றாரு, டிசைர்டு, தே ஹேவ் சம் டிசையர், அவங்க ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஆசையை வச்சுட்டு பண்ணோம்னா அது வந்து பந்தப்படுத்தின ஒருத்தர. இந்த மாதிரி ஆசைகள் இருந்தாலே பந்தம் தான், ஓகே. முதல்ல நல்லதா இருக்கும், நெக்டரா ஆரம்பிக்கும், கடைசியில வந்து பாய்சனா முடிஞ்சிடும், அமிர்தமா ஆரம்பிக்கும், விஷமா முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம். அதனால இது எந்தெந்த ஆக்டிவிட்டி வந்து விஷ்ணுவோடைய திருப்திக்கு பண்ணலையோ அது எல்லாம் கர்ம பந்தனா. எதெல்லாம் விஷ்ணுவோடைய திருப்திக்கு பண்றோமோ அதெல்லாம் என்னது, யஜ்ஞாத்தம் கர்மம், அதெல்லாம் யஜ்ஞம், ஓகே. விஷ்ணுக்காக பண்றது யஜ்ஞம், நம்ம சுகத்துக்காக பண்றது என்னது, அது வந்து கர்ம பந்தனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், ஓகே. நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம யோசிக்கணும். சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோம், சாப்பிட்றது வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றோமா, பகவானுக்கு ஆஃபர் பண்ணாம சாப்பிட்றோமா, அதுவும் கர்மபந்தனம். என்னங்க சாப்பிட்றது என்னங்க இருக்கு, வெஜிடேரியன் தானே சாப்பிட்றேன், அதுலயும் கர்மபந்தனம் இருக்கு. ஏன்னா அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணல அந்த ஃபுட்டு, அந்த சின்னெல்லாம் போகல, பாவெல்லாம் போகல. அதே மாதிரி செய்யற ஒரு செயலை வந்து பகவானுடைய நினைச்சிட்டு பண்றோமா, பகவான் இல்லாம பண்றோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வரணும். அப்பதான் வந்து என்ன, அது ஒருத்தருக்கு வந்து பந்தம் இருக்காது. இல்லைன்னா பந்தம் வந்து கட்டாயம் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி தானே, ஃப்ரீயா தான் எங்களுக்கு அவுட்டிங் கூட்டு போறாங்க ஆஃபீஸ்ல, நான் சும்மா சாப்பிட்டுக்கிறேன், அது ஃப்ரீ தான், 5 ஸ்டார் ஹோட்டல் தான், ஆனால் அங்கே சாப்பிட்றதே இருந்தது பாவம் தான் வலி. அதே மாதிரி 4 ஃப்ரெண்ட்ஸ் சேரும்போது என்ன பேசுனே தெரியாது,
தப்பு தப்பாக பேசுவாங்க சில சமயம். அந்த பேசுனா அதுக்கும் கர்மபந்தனம் உண்டு. ஓகே, பிரஜல்பால வந்துடும். அதனால நம்ம வாழ்க்கையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், லீவ் பண்ணணும். அப்படி வந்து வாழலைன்னா அதுக்குடைய விளைவுகளை என்ன பண்ணணும், நம்ம சந்திக்கணும். விளைவுகள் எப்படி வரும், நோய்கள் மூலமா வரும். அப்புறம் வந்து விளைவுகள் வந்து நமக்கு துன்பங்கள் நிறைய வரும். இந்த மாதிரி தான் விளைவுகள் வந்து பேர். ஓகே, அதனால அர்ஜுனா வந்து என்ன பண்ண, அர்ஜுனாவுக்கு பிடிச்சது ஃபைட்டிங் தான். அதனால நம்ம பிடிச்சது என்னதோ அதை ஈடுபடுத்திக்கலாம். சில பேருக்கு வரைகிறது பிடிக்கும், சில பேர் குக் பண்ணுறது பிடிக்கும், நிறைய சமைச்சிட்டே இருக்கணும்னு தோணும். சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும். ஓகே, மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும், சாப்பிட்றது பிடிக்கும். அதனால எல்லாமே பகவானை மையமா வச்சு பண்ணிடணும். அர்ஜுனர் வந்து அவருக்கு பிடிச்ச ஃபைட்டிங் என்ன பண்றாரு, கிருஷ்ணருக்காக சண்டை போடுறாரு. இந்த மாதிரி போட்டாலும் நல்லது. ஓகே, இந்த மாதிரி பண்ணி அவர் பெர்ஃபெக்ஷன் வாங்கிட்டார். அதே மாதிரி நமக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்கோ அதுல என்ன பண்ணணும், நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும். ஹரிபிரியா மாதாஜி 48 2வது அத்தியாயம் 48. ஓகே, யோகஸ்தா குரு கர்மாணி ஏத்துட்டீங்களா? படிங்க. சங்கம் த்யக்த்வா தனஞ்சயா சித்யோ சித்யோ சமோ பூத்வா அசித்யோ சமபூத்வா சமத்வம் யோக உச்யதே. சமத்வம் யோக உச்யதே. படிங்க மாதாஜி. Translation: perform your duty equipoised, O Arjuna, abandoning all attachment to success or failure. Such equanimity is called yoga. Open padikka. One paragraph padinga. Okay. Krishna tells Arjuna that he should act in yoga. And what is that yoga? Yoga means to concentrate the mind upon the Supreme by controlling the ever-disturbing senses. And who is the Supreme? The Supreme is the Lord. And because he himself is telling Arjuna has nothing to do with the results of the fight. Gain or victory are Krishna's concern. Arjuna is simply advised to act according to the dictation. Krishna's dictation is real yoga, and this is practiced in the process called Krishna consciousness. By Krishna consciousness, only one can give up the sense of proprietorship. One has to become the servant of Krishna or the servant of Krishna. That is the right way to discharge duty in Krishna consciousness, which alone can help one to act in yoga. Thank you, Manoj. Thank you. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you, Manoj. அதனால யோகா பண்ணும்போது ஈக்குபாய்ஸ்டா பண்ணணும். எல்லா விதமான பற்றுதலை விட்டுறணும். இது வெற்றி கொடுக்கும், இது தோல்வி கொடுக்கும், அந்த பற்றுதல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு அந்த யோகா வந்து பண்றோம். ஓகே, இதுதான் யோகா. இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ப்ராக்டிஸ் பண்றது. இது எப்ப வரும்னா, ஒருத்தர் வந்து கிருஷ்ணனுடைய சேவகனுக்கு சேவனா இருந்தாதான் அது வரும், இல்லைன்னா வராது. ஓகே, இல்லைன்னா வராது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்றோம்னா தாசான்னு சொல்லி சொல்றோம். நம்ம வந்து ஒரு பொருளுங்கரிச்சி நம்ம நாட்டம் வச்சுட்டு, சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் நாட்டம் வச்சுட்டு, நம்ம கிருஷ்ண உணர்வு வேணும்னா என்ன ஆகும், கிடைக்கும் நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். புரியுதா? ஒரு சமயம் என்ஜாய், மனசு ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் இருக்கு, ஆனா யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனா வெளியில என்ன சொல்லுவேன், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே நம்ம பக்தர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்லுவேன். ஆனா மனசுல என்ன இருக்கு, ஆசைகள் நிறைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இருக்கும்போது கிருஷ்ணா என்ன பண்றாரு, தண்டனை கொடுப்பாரு. நம்ம ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்து புரிய வைப்பார். ஓகே, அதனால நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு வந்து நம்ம ரொம்ப லேசா நினைக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து நோ ஒன் கேன் சீட் கிருஷ்ணா. யாருமே கிருஷ்ணரை ஏமாற்ற முடியாது. கிருஷ்ணரே பெரிய திருடன், திருடர்களே பெரிய திருடர் கிருஷ்ணன், சீட்டர்லே பெரிய சீட்டர் கிருஷ்ணன். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த கிருஷ்ண உணர்வை வந்து உண்மையா பிராக்டிஸ் பண்ணணும். உண்மையா எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்னா, ஒரு குருவுடைய சொற்களை கேட்டுட்டே வரணும். குரு எங்க போறது அப்படின்னா, நம்ம புக்கில் வந்து என்ன பண்றாரு, குரு வந்து நிறைய விதமான குரு இருக்காங்க. தீக்ஷா குரு, சிக்ஷா குரு. தீட்சையை கொடுக்கறது தீக்ஷா குரு, சிக்ஷா கொடுக்கறது சிக்ஷா குரு. அது தவிர மென்டர், இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க மென்டர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விதமா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, நமக்கு வந்து அறிவுரைகள் வழங்குறாரு. இதையெல்லாம் நம்ம மீறிட்டு நம்ம வந்து யோகா அப்படின்ற பேர்ல என்ன பண்ணலாம் கூடாது, நம்மளை நாம ஏமாத்திக்க கூடாது.
யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை வந்து உறுதியா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களால வெற்றி தோல்வியை ஈக்குவலா பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகாது, வராது. ஓகே, அதில் புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல அர்ஜுனர் வந்து அந்த மாதிரி இருக்க சொல்றாரு. எல்லா விதமான வெற்றி தோல்விகளை பட்டதுல வெற்றி அர்ஜுனா ஈக்குவலா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சத்யநாராயண பிரபு, நீங்க 49 படிக்க முடியுமா? எப்படி மற்ற சத்யநாராயண இருக்காங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. 49 நான் படிக்கிறேன். தூரேனாஹி அவரம் கர்ம. பிரபு சொல்லுங்க பிரபு. 49 சரி பிரபு படிக்கிறேன். தூரேனாஹி அவரம் கர்ம. தூரேன ஹி அவரம் கர்ம. அவரம் கர்ம. புத்தியோஹா தனஞ்சயா. புத்தியோஹா தனஞ்சயா. புத்தௌ சரணம் அன்விச்சா. புத்தௌ சரணம் அன்விச்சா. கிருபணா பலஹேதவா. கிருபணா பலஹேதவா. படிங்க பிரபு. தனஞ்சயா, அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக. தமது செயல்களில் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள். பர்பஸ் வந்து பகவானின் நித்திய தொண்டன் என்னும் பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தமது ஸ்வரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவன் கிருஷ்ண உணர்வற்ற இதர செயல்கள் அனைத்தையும் துறக்கின்றான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தி யோகம் என்றால் பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டே. அத்தகைய பக்தி தொண்டே உயிர்வாழிகளின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களில் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு மீண்டும் பௌதிக பந்தத்திற்கு சிக்குன்றனர். கிருஷ்ண உணர்வில் செயல்களை தவிர மற்ற அனைத்து செயல்களும் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் உயிர்வாழியை தொடர்ந்து பந்தப்படுத்துகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சர்களுக்கு தெரியாது. ஒருவன் தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செலவிட வேண்டும். அது அவரது வாழ்வை வெற்றிகரமானதாக்கும். கஞ்சர்களைப் போன்ற துரதிர்ஷ்டசாலி மக்கள் தங்களது மனித சக்தியை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு, வெரி நைஸ். அதனால எல்லா விதமான கெட்ட காரியங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம், முழுவதுமாக கிருஷ்ணருக்கு வந்து நம்ம சரணடையும். இப்போ என்ன அர்த்தம்னா, கஞ்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்மகிட்ட இருக்கிறே மிகப்பெரிய செல்வம் என்னன்னா நம்மளுடைய உடல் தான். ஓகே, நம்ம என்ன பண்றோம், இந்த உடலையும் சரி புத்தி மனம் இது எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். ஓகே, அதனால் ஒருத்தர் என்ன பண்ணலாம், நான் இனிமே கிருஷ்ண உணர்வு கடைபிடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்க, சும்மா டொனேஷன் கொடுத்துட்றேங்க அப்படிங்கிறது. அவர் நிறைய டொனேஷன் கொடுக்குறாரு, அவர் வந்து கஞ்சர் இல்லை, அப்படி கிடையாது. நம்முடைய வரப்பிரசாதம் என்னது, இந்த ஹியூமன் பாடி தான் இந்த வரப்பிரசாதம். ஏன்னா இந்த உடல்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மனித உடல்ல தான் நம்ம கிருஷ்ணனை புரிஞ்சு நம்ம வந்து அடுத்த பிறவி இல்லாம பண்ண முடியும். அதனால கஞ்சருங்கிறது என்னன்னா நம்மளை தான் குறிப்பிடுறான். யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வு எடுக்கலையோ அவங்கள தான் குறிப்பிடுறான். ஐயோ ஜோபிலேருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவர் கஞ்சர் இல்லைங்க, அவர் வந்து தாராள மனப்பான்மையுடையவர், அப்படி கிடையாது. அவருடைய மனதை கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரா இல்லையாங்கிறதான் முக்கியம். ஓகே, அதனால புத்தியோகம்னா என்னன்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய மனது வாக்கு செயல்கள் இதெல்லாம் வந்து பகவானுடைய இது சேவையில் ஈடுபடுத்துறாங்களோ அவங்க தான் உண்மையான புத்திசாலி. அதான் புத்தி யோகம் நீங்க சொல்றாங்க. பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபடுத்தணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி வந்து கஞ்சர் வந்து தன்னுடைய பெட்டியில வந்து எல்லாத்தையும் வச்சு சேர்த்து வச்சு ஒரு கடைசியில் இறந்து போயிடாரு. அந்த மாதிரி இந்த பொக்கிஷமான இந்த மனித உடல் என்ன பண்றோம், நம்ம பொத்தி வச்சு நோயாளியும் கடைசியில வந்து 3 விதமா இறந்து போறாங்க. எப்படி அது, ஒண்ணு வந்து புதைப்பாங்க, அப்புறம் எரிப்பாங்க, அப்புறம் பணத்தை தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, பணத்தை தூக்கி போட்டாங்கன்னா அது என்ன ஆகும்,
நிறைய பறவைகள்லாம் சாப்பிட்டு கடைசியில் என்ன மலமாக மாறிடும். மலம்னா தெரியல, ஸ்டூல் மாறிடும். ஓகே, அப்புறம் வந்து இப்போ எரிச்சாங்கன்னா என்ன ஆகிடும், சாம்பலாகிடும். ஓகே, புறச்சாலும் மண்ணோட மண்ணாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி உடல் வந்து போயிடும், அவ்வளோதான். அதனால் இந்த உடல் இருக்கும்போது என்ன பண்ணிடணும், ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை பெற்றணும். அதுதான் இந்த உடலுடைய பர்பஸே. உடலுடைய பர்பஸ் என்ஜாய்மெண்ட் கிடையாது. என்ஜாய்மெண்ட் இருக்கிற மாதிரி மாயா கொடுக்கும். ஏன்னா அப்போதான் என்ன நமக்கு வந்து பின்னால் வந்து மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் வரும். அதனால் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை வந்து பியூரிஃபிகேஷனுக்காகங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்தப்படுத்துறதுக்காக இந்த வாழ்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 50வது ஸ்லோகம் நீங்கள் சத்யநாராயணபுரம் வீட்டில் படுக்கோங்க. அருணாச்சலபுரம் நீங்கள் படிக்கணும். 50வது ஸ்லோகம் புத்தி நீங்கள் படிங்க பிரபு. 50. ஹரே கிருஷ்ணம். புத்தியுக்தோ ஜஹாதீஹ புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம் யோக கர்மசு கௌஷலம். படிங்க ப்ரோ. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவிலிருந்து தப்புகின்றான். எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடுவாயாக. பொருளுரை: நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித விளைவுகளை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளனர். இதனால் தமது ஸ்ரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதிப்பு கொண்டுள்ள செயல் மற்றும் விளைவுகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் வந்து பகவானுக்கு சரணடைஞ்சிட்டார்னா எல்லா விதமான செயல் விளைவுகளையும் நான் எடுத்துடுறேன்றார் பகவான். ஓகே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷகா. அதனால எல்லாருமே என்ன பண்ணோம், கிருஷ்ணனுடைய திருப்திக்காக ஒர்க் பண்ணோம்னா அதுதான் சிறந்த யோகம். அது என்ன யோகம்? புத்தி யோகம், பக்தி யோகம். ஓகே, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதியோமா யுக்ததமோ மதஹா. ஓகே, யோகியிலே சிறந்த யோகி பக்தி யோகி தான். ஓகே, 51 போலாம். இப்ப பிருந்தா மாதாஜி 51 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கர்மஜம் புத்தி யுக்தாஹி கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனிஷ்யினஹ பலம் த்யக்த்வா மனிஷ்யினஹ ஜன்மபந்த விநிர்முக்தா பதம் கச்சந்தி அநாமயம் பதம் கச்சந்தி அநாமயம். ஓகே, படிங்க பந்தஜி. இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள் பௌதிக உலகின் செயல்களின் வினைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர். இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்தில் இருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகின்றனர். பொருளுரை: முக்தி பெற்ற உயிர்வாழிகள் பௌதிக துயரங்களோ இல்லாத இடத்தை சார்ந்தவர்கள். பாகவதம் 10.14.58 கூறுகின்றது. பிரபு, அதை படிக்கணுங்களா பிரபு? ஸ்லோகா நான் படிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, நான் படிக்கிறேன். சமாசிதாயே பதபல்லவப்ளவம் பதபல்லவப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாமுதே வத்ஸ பதம் பரம் பதம் வத்ஸ பதம் பரம் பதம் 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 யத்யபதாம் அதேஷாம் பதம் பதம் யத் விபதாம்
படிங்க ஒரு நிமிஷம் பிரபு. அர்த்தம் படிங்க, ஸ்லோகம் வேண்டாம். அதான் படிக்கிறேன் பிரபு. முக்தியை அளிப்பவரும் முகுந்தன் எனும் பெயர் பெற்றவரும் பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலமுமான பகவானின் பாத கமலங்கள் என்னும் படகை ஏற்று கொண்டவனுக்கும் பௌதிக உலகம் என்னும் பெருங்கடல் காற்றின் குளம்பில் தேங்கிய நீரை போன்றதாகும். கன்றின் குளம்பில் தேங்கிய நீரை போன்றதாகும். அவனது நோக்கம் பௌதிக துன்பங்களற்ற வைகுண்டமே. ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இடமல்ல. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய விதமான பக்தர்கள் இந்த மாதிரி முதல்ல போயிருக்காங்க, பக்தி தொண்டில் ஈடுபட்டு இந்த மாதிரி இந்த இடத்த வெக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதான் அந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. சமாசிதா ஏ பாத பல்ல பலவம் மகத்பத புண்ணியேஷமராரே பவாம்புதி வத்ச பதம் 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 பரம் பதம் 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 எத்துபதாம் நதேஷாம் பதம் பதம் எத்துபதாம் நதேஷாம். அப்படின்னா ஒரு ஒரு அடியிலையும் இந்த உலகத்தில் டேஞ்சர் தான் இருக்கு. ஓகே, விபத்து தான் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. டேஞ்சர்னா ஆபத்து தான் இருக்கு. ஓகே, அதனால யார் ஒருத்தர் இந்த மாதிரி பகவானுடைய அந்த பொற்பாதங்கள்ன்ற அந்த படகை பிடிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குமா இந்த சம்சார கடல். அது ஒரு ஓமையா சொல்லி கம்பேர் பண்றாரு. இந்த சம்சார கடல் எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணுக்குட்டியோடைய அந்த கால் தரம் இருக்கு இல்லையா, அதோடைய கால் தரம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் மண்ணில். அதுக்குள்ள தண்ணி இருந்தால் எவ்வளோ இருக்கும்? அந்த தண்ணியை ஒரு சின்ன பாப்பா லேக்கேசி கூட கிராஸ் பண்ணிடலாம், ஜம்ப் பண்ணாம கிராஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான அந்த சம்சார கடல். யாருக்குன்னா யார் இந்த பகவானுடைய பொற்பாதங்களை பிடிச்சிட்டாங்களோ. பொற்பாதங்களை பிடிக்கிறதா என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இந்த மாதிரி பகவான் நாமத்தை சொல்றது, பகவானை பத்தி கேட்டுட்டே இருக்குது. ஒரு வட்டம் பகவத்கீதை படிச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. அபிக்ஷ்ணசக அப்படின்னா திருப்பி திருப்பி என்ன பண்றோம், அவருடைய ஆக்டிவிட்டி அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருக்குது, திருப்பி படிக்கிறது, திருப்பி கேட்கறது. டெய்லியே நீங்க 18 சாப்டர் படிச்சாலுமே அடுத்த நாள் படிச்சா அதுல புது விஷயம் வரும். ஓகே, அதனால இந்த மாதிரி திருப்பி 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 பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து பகவானுடைய பாதங்கள்ல பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்களுக்கு தான் இது. ஓகே, பிறப்பு பெருங்கடலை தாண்ட முடியும்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். யாரெல்லாம் இந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபட்டாங்களோ முந்தி காலத்திலேருந்தே நடந்துட்டு இருக்குது, அவங்க என்ன பண்ண அந்த பௌதிக லோகத்தில் விடுபட்டு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். அந்த வைகுண்டானா என்னது? குண்டானா வந்து மிசரி, துக்கம் அடைஞ்சது. வைகுண்டானா மிசரியே இல்லாத பிளேஸ் தான் வைகுண்டா. அந்த இடத்துக்கு போகலாம். எப்பயுமே என்ன ஆகும் நினைக்கிற இந்த மாதிரி உலகத்தை விட்டுட்டு அந்த லோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, 52 ஸ்லோகம் இதோட முடிச்சுக்கலாம். ராம்ஜி பிரபு நீங்க வச்சிருக்கீங்களா புக்கு? 52. ஓகே. எதாத்தே மோக கலிலம் புத்தி வைத்தி தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் அடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலையுடையவனாகி விடுவாய். பொருளுரை: பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலன் நோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகிறான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாதவேந்திர குரி கூறுகிறார்: சத்யா வந்தன பத் நமஸ்து பவதோ ஹோ நான சுப்யம் நமோ ஹோ தே வா சிதர்ஷ தர்ப்பண விதௌ நாகம் சம்
யதாம் யத்ர ஸ்வபாபி நிஷ்கய யாதவ லோக்தமஸ்ய சமஸ்த விஷஹா சமாரம் சமாரம் அகம் பராமி தத லம் மன்யே கிமன்யே மே. என்னுடைய சந்தியாவந்தனமே நீ வாழ்க, நானுமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனை செய்ததற்காக என்னை மன்னியுங்கள். தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான யதுகுலத்தின் உத்தமரை கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களிலும் என்னை நான் விடுவித்து கொள்ள இயலும். இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகின்றேன். அதனால இந்த மாலவேந்திரபுரிங்கிறது இந்த கௌடிய சம்பிரதாயத்தவர் மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியர். அவர் பாடுறாரு, இப்படி பாருங்க, சந்தியாவந்தனமஸ்து பவத்தோ கோஷ்டானோ போதேவா பிதர்ஷத்தர்ப்பணவிதோ நாஹம் சமசம்யனாம் எத்ரக்வாபி நிசத்யாத புரோத்தமஸ்ய கம்சத்விஷா ஸ்மராம் ஸ்மராமஹம் ராமி ததரமன்யே கிம் மன்யேனமே. எனக்கு கம்சனை வதம் பண்ண அந்த கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருந்தா போதும். சந்தியாவந்தனம் 3 வேளை பணக்கார இல்லை. அதே மாதிரி குளிச்சு புனித நதிகளை குளிக்கணும் அவசியம் கிடையாது. 4 fathers முன்னோர்களுக்கு படைக்கணும் அவசியம் கிடையாது. தேவர்களை திருப்திப்படுத்தணும் அவசியம் கிடையாது. இந்த கிருஷ்ணரை மட்டும் நினைச்சிட்டனாலே போதும், எல்லா விதமான பாவலைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது இண்டிகேஷன் கொடுக்குறாரு பிரபுபாதர். நம்ம கிருஷ்ண உணர்வை கடைப்பிடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மற்ற எல்லாமே என்னது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது போயிடும். அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அப்புறம் நம்ம அப்படி போனால் தவறு கிடையாது. ஓகே, அது அப்படி ரிச்சுவல் பண்ணாலுமே அதில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சேர்த்துக்கணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். 52 வரையும் பார்த்துக்கோம் இல்லையா? 53 அடுத்த வாரம் பார்க்கணும். ஓகே, இப்போ ஏதாவது கேள்வி என்ன கேட்கலன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம், ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, ஆசிரி பாயிண்ட்ஸ் இருக்கா அதுவும் ரூம்ஸில் இங்கே கிளாஸில் யோசி அருணாச்சல ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ, உங்கள் கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இதுல வர்ணாசிர தர்மத்தோட நோக்கம் என்னன்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காகவே இருக்கணும். ஒருவன் தன்னை திருப்திப்படுத்தி அதனால ஜட உலக விதிக்கு மாறாக செயல்படுறதை விட கிருஷ்ணரை திருப்தி செய்வதில் ஈடுபடணும். கிருஷ்ணரை திருப்தி செய்யாவிடில் வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை முறையாக கடைபிடிக்கப்படவில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிருஷ்ணரின் கட்டளையின்படி தான் செயல்படணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்றார். பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சத்யநாபுரம் நிர்மலா மாதாஜி, நீங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லட்டுமா பிரபு? சொல்லுங்க பிரபு. நமக்கு புலன்கள் மூலமா நம்ம பல தொந்தரவுகள் வருது. நம்மளுக்கு புலன்கள் தொந்தரவு கொடுக்குற புலன்களை நம்ம ரொம்ப கட்டுப்படுத்தணும். முதல்ல கட்டுப்படுத்தின பிறகு கட்டுப்படுத்திட்டு அதை முழுமுதல் கடவுள் நம்ம வாசுதேவ கிருஷ்ணர் மேல நம்ம மனசை நிலைநிறுத்தினோம்னா நம்ம நல்ல பக்தி யோகத்துல மேன்மை பெறலாம், செயல்படலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. மாதாஜி இருக்காங்களா? நிர்மலா மாதாஜி இல்ல, அவங்க தூங்கிட்டாங்க பிரபு. சரி, பரவாயில்ல. மெடிசன் போட்டிருக்காங்கண்ணா? சரி பிரபு. சரி, ஓகே. அதனால அந்த புலன்கள் கட்டுப்படுத்துறது கிருஷ்ணனோட ஈஸி. நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இதை காது கொடுத்து கேட்கணும். இது நம்ம கேட்க முடியல. ஆக்சுவலா நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது மனசு எங்கேயோ போகுது. ஏன்னா நம்ம வீட்டில் டிடிஓசி பண்ணணும். படங்கள் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஊதிபத்தி காட்டணும், பூ போடணும். அப்படி பண்ணாதான் மனசு அடங்கும். நான் ஹரே கிருஷ்ணா சொல்றேன், அது போதும், வெளியில சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஒரு ஒரு படத்தை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு பழங்கள் இருக்குல்ல, வாழைப்பழம் இருக்குல்ல, அதை ஆஃபர் பண்ணலாம். விஷ்ணுபிரபு புரியுதா உங்களுக்கு? விஷ்ணுபிரபு என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன படம் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பழங்கள்லாம் ஆஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சரியா? அந்த மாதிரி பண்ணி நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கையை கொஞ்சம் முன்னேற்றிக்கணும். இல்லைன்னா மனசு அடங்காது. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னாலும் என்ன, மனசு அடங்காது. ஓகே, டிடிஓசி கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹரே கிருஷ்ணா. வீட்டில் படுக்கவங்க உங்களுக்கு சிங்கிள் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி, உங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான முழுமையாக சரணடைந்தாக்கா நம்ம சம்சார கடல்ல இருந்து
பிறப்பு இறப்பு என்ன அந்த சூழல்ல இருந்து விடுதலை அடையலாம். கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி. இது வந்து கன்று குட்டி அந்த குழம்புல தேங்கி இருக்கிற நீரோட அந்த அளவுக்கு தான் கம்மியா இருக்கும். பகவான சரணடைஞ்சா நமக்கு அந்த துன்பங்கள் ஆமா அவ்வளவுதான் இருக்கும். அது ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். பாப்பா கூட கிராஸ் பண்ணிடும் அந்த மாதிரி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே விஷ்ணு பிரபு, உங்களுக்கு சிங்கிள் வீக்கா இருக்கு கரெக்டா? பிரபு ஒரு இல்ல நீங்க என்ன பண்ணா வீடியோ ஆஃப் பண்ணிடணும். அப்ப சிங்கிள் வீக்கா இருக்குன்னா வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க கேமரா போட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப இப்ப கேக்குது பிரபு. கேக்குதுல்ல? அது அங்கேயே இருங்க, மூவ் பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்ப கேக்குது பிரபு. அப்படியே இருங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போதும் டிடி வர்ஷிப் கொஞ்சம் பண்ணணும். படங்கள் இருக்கு இல்லையா, கிருஷ்ண படங்கள் வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஊதுபத்தி காட்டி பூ போட்டு நம்ம என்ன ஒரு ஆர்த்தி மாதிரி பண்ணணும். ஓகே, அது சின்ன பழங்கள்லாம் வச்சு ஆஃபர் பண்ணலாம். மற்றபடி அந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன பண்ண நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது மனசுல வந்து அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வரும். ஓகே, தேங்க்யூ. மீட்ல போட்டுக்கோங்க. இப்ப ஹாசினி நீ சொல்லு, பாயிண்ட் சொல்லு. ஆமா 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 ஆமா. ஸோ அந்த உலகத்தில் துக்காலே மசா சொல்லும், நிச்சயமா இருக்கதா செய்யும். ஓகே, தப்பிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல வந்து நினைச்சுக்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம் நினைச்சாலும் அது கிருஷ்ணா பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பாரு. அதுதான் நிறைவேற்றுவாரு. அது நிறைவேற்றினா மாயாவோட ரிசல்ட்ல நமக்கு துன்பம் கிடைக்கும். அது புரிஞ்சுக்கணும். ஓகே. காட்டிக்கிட்டாலும் எவ்வளவு முன்னேறிக்கணும். ஆமா, கிருஷ்ணா சீட் பண்ண முடியாது. ஓகே, கரெக்ட். தேங்க்யூ. ஓகே, ராம்ஜி பிரபு, உங்களுக்கு எது கருத்து இருக்கா? ஹரே கிருஷ்ணா. சமாதி என்றால் நிலைத்த மனம். அது சமாதி யோகால சமாதி சொல்றாங்களே, அதுல அது கொஞ்சம் அது சமாதினா என்னன்னா அப்படி உட்கார்ந்தே இருக்காங்க இல்லையா, அது சமாதி கிடையாது. சமாதினா என்னன்னா எப்பயுமே ஒன்னே நினைச்சிட்டே இருக்கிற சமாதி. ஓகே, அது வந்து சில பேர் என்ன பண்றாங்க, சமாதினா அப்படி ஜீவன் முக்தி ஆயிட்டாலும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற, அப்படி கிடையாது. ஆக்சுவலா சமாதினா கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருந்தா சமாதி. இப்ப கிருஷ்ணன் நினைச்சிட்டே குக் பண்றாங்க வீட்டுல, அது சமாதி தான். கிருஷ்ணன் நினைச்சிட்டே என்ன பண்றாங்க, அவங்க எல்லா ஆக்டிவிட்டி பண்ணா அது சமாதி. ஆனா எப்பயுமே கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கணும். எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும், பிசினஸ் பண்ணும்போதும் சரி, குக் பண்ணும்போதும் சரி, இன்னொருத்தருக்கு சேவை பண்ணும்போதும் சரி, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டும் போது எல்லா டைமும் ஒருத்தர் கிருஷ்ணன் நினைச்சிட்டே அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்கன்னா அவர் சமாதியில இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, கிருஷ்ணார்ப்பணம் வாயில மாத்திரம் சொல்றது கிடையாது, அவர் கிருஷ்ணனுடைய நாமாவே இருக்கிறார். இதான் வந்து சமாதி. இதுக்கு அதான் பிராக்டிஸ். அது பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம அந்த பகவத்கீதை, பக்தி சங்க, சாது சங்கம் இதெல்லாம் வர வர என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிருஷ்ணன் நினைக்கிறதுக்கு கத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ பிரபு. கிருத்திகா மாதாஜி, உங்க கருத்து? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வேதங்களை படிச்சு எல்லாத்தையும் படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னீங்க. அதாவது இவ்வளவு வேதங்கள் படிக்கணும், நிறைய பேருக்கு ஆசைமா கூட இருக்கும், நிறைய வேதங்கள் படிக்கணும். கொஞ்சம் கிட்ட வாங்க, சவுண்ட் போயிடுச்சு. பிரபுஜி, நிறைய வேதங்கள் படிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு தோணும் கூட. அது மாதிரி படிக்க தேவையில்லை. வேதமே நான் தான், என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் வேதம். அதனால நீ வந்து இந்த வேதங்களை பின்னாடி போக தேவையில்லை. என்னை பத்தி முழுமையா புரிஞ்சுட்டு எல்லா காரியங்களும் என்ன நினைச்சுட்டே செய்யும் போது அது எனக்கு சமர்ப்பணம் ஆயிடும், உன்னோட லைஃபும் பூர்த்தி ஆயிடும். அர்ஜுனன்ட்ட சொன்ன அந்த அறிவுரை ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு, உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? விஷ்ணு பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வேறு உங்க பாயிண்ட் எதுவும் இருக்கா, கருத்து எதுவும் இருக்கா? நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் வந்து நம்ம கிருஷ்ணரை மறந்துடக்கூடாது. பௌதிகவாதிகள் வந்து ஹாப்பியா இருக்கும் போது ஒரு பௌதிக ஆசைக்காண்டி வந்து கிருஷ்ணர்கிட்ட வேண்டுறாங்க, அந்த ஆசை நிறைவேறணும்னே மறந்துடுறாங்க. அந்த கிருஷ்ணரை மறக்கூடாதுன்னா பகவானை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் பகவான் நமக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெரி நைஸ் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிப்பிரியா மாதாஜி, உங்க பாயிண்ட் கருத்து?
பிரபுஜி, அதாவது சாது சங்கத்தோட பிரபுபாதர் எழுதின புக்ஸ படிச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டே இருக்கவங்க வந்து கிருஷ்ண உணர்வுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்த அவங்க வந்து டெமிகாட்ஸ் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டிய அவசியம் வந்து கம்மியாயிடும். கரெக்ட். அது இல்லாமலே போயிடும். ஓகே, இல்லாமலே போயிடும். பிகினிங் ஸ்டேஜ்ல இல்லாம போயிடும். ஒரு சத்தியா வர பிகினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே இல்லாம போயிடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்படி பண்றவங்க வந்து பிகின் கூட பண்ணலன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, கிருஷ்ணா மேல சிரத்த வர ஆரம்பிச்சாச்சு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்க இருக்க வைஷ்ணவர்களுக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். சொல்லுங்க மாதாஜி. அந்த 4.5 கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. எது 4.5 ஸ்லோகாக்கு அந்த கொஞ்சம் இது இல்ல 4.5 ல 45 சொன்னீங்களா? 2.45 45 ஸ்லோகம்னா எது? ஓ, இது எந்த ஸ்லோகம் சொல்றீங்க? இப்போ வந்து உள்ள ஸ்லோகமா? 4.5. ஆமா பிரபு, இப்போ இன்னைக்கு படிச்சதுதான் 2.45. ஓ, 2.45. ஓகே. த்ரைகுண்ய விஷய வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவாஜனா நித்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இந்த ஸ்லோகம் மட்டும் படிக்கணுமா, அர்த்தம் படிக்கணுமா உங்களுக்கு? அர்த்தம் அது கொஞ்சம் எடுத்து உரைக்கணும். ஓ, அது ஓகே. அது வந்து என்னன்னா, 3 விதமான வேதங்களுக்கு மேல வந்துருன்னு சொல்லி கிருஷ்ண அர்ஜுன சொல்றாரு. நம்ம நினைச்சு கூடாது. ஆக்சுவலா வேதங்கள் படிச்சுட்டா முன்னேறிட்டோம்னு கிடையாது. வேதங்களில் நிறைய ஃபிளவரி லாங்குவேஜ்லாம் இருக்கு. அந்த ஃபிளவரி லாங்குவேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, மயக்கும் சொற்கள். மயக்கும் சொற்கள்லாம் என்ன? எப்படி இந்த உலகத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த உலகத்துக்கு எப்படி நம்ம முன்னேறலாம், இதை வந்து என்ஜாய் பண்றதுக்கு பேர் என்ன? வேதபாதா ரதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க கிருஷ்ண உணர்வைக்கும் பிடிக்காது. ஏன்னா அவங்க எந்த மார்க்கத்தில் இருக்காங்கன்னா, பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்காங்க, நிவிருத்தி மார்க்கத்தில் இல்லை. பிரவிருத்தி மார்க்கம்னா எப்படி வந்து இந்த உலகத்திலேயே நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம், அதே மாதிரி அடுத்த உலகத்துக்கு போகலாம், முடிச்ச பிறகு திருப்பி எப்படி என்ஜாய் பண்ணலாம். இது பிரவிருத்தி மார்க்கம். நிவிருத்தி மார்க்கம்னா என்னன்னா, இந்த உலகம் போதும், பிறப்பு இறப்பு போதும், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர் முடிவு பண்றாங்க இல்லையா, அது நிவிருத்தி மார்க்கம். கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து நிவிருத்தி மார்க்கம். இந்த வேதங்கள் ஃபாலோ பண்ணது பிரவிருத்தி மார்க்கம். அதனால இந்த 3 வேதங்களுக்கு மேல வந்துட்டு அர்ஜுனான்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. நான் சொல்ற மாதிரி பண்ணு, அது பக்தி சேவை. சண்டை போடு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னா அது பக்தி சேவை. தன்னுடைய சண்டை திறமையை வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணனுக்காக யூஸ் பண்றாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய செயல்கள், இதை எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்காக ஈடுபடுத்தும் போது நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வந்துடும். ஓகே, இதுதான் இதோடைய அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நம்ம இங்கே இருக்க வைஷ்ணவங்களும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம் வைஷ்ணவ பண்ணாமலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்துபஹேவ ச பரிதாபாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. 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 ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.